இந்தியன் 2 படத்திற்கு அனிருத் போட்ட பாடல்களை கேட்டு கமல்ஹாசனின் ரசிகர்கள் கொதித்து போய் இருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் அனிருத்தை கழுவி கழுவி ஊத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சங்கருக்கு என்ன ஆச்சு? ஏன் AR ரஹ்மானை விட்டுவிட்டு அனிருத் என்கின்ற ஆசாமியை வைத்து இந்த படத்திற்கு பாடல் போட்டிருக்கிறார், இசையமைத்திருக்கிறார். முதல் படமாக வந்த இந்தியன் 1க்கு வந்த அந்த பாடல்கள் இன்று வரை ரசித்து கேட்கப்படும் போது, இந்தியன் 2க்கு அனிருத் போட்ட பாடல்கள் எதுவுமே சரியில்லை. ஒரு பயங்கர கத்தலாக இருக்கிறது. ஒரு படத்தில் சிவாஜி சொல்வாரே, நான் தான் தூக்கம் வராமல் கத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்வார்களே, அப்படி ஏதோ ஒரு கத்தலாக இருக்கிறது. எந்த பாடலும் சரியாக இல்லை, மெலடியும் இல்லை, எந்த பாடலும் மனசில் பதிவாக. அது மட்டுமல்ல, இந்தியன் தாத்தாவாக வருகின்ற கமலுக்கான அந்த ஓப்பனிங் சாங்கு ஒரு அழுத்தமான, எவ்வளவு பெரிய அசத்தலான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை ஒரு மெருகேற்றும் விதமாக, உற்சாகமாக கொண்டாடும் விதமாக அந்த பாடல் இருக்க வேண்டும். அந்த பாடலோ தாத்தா வர்றாரு என்று கமலை ஒரு தாத்தாவாக ரொம்ப கிண்டல் செய்வது போலதான் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதனால் கமலஹாசனின் ரசிகர்கள் மிகவும் கொதித்து போயிருக்கிறார்கள். என்ன ஆட்சி சங்கருக்கு? ஏன் AR ரஹ்மானை விட்டார்? AR ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்க வேண்டும் என்று கமலும் சொல்லியிருந்தார். ஆனால் சங்கர் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தான் தான் பெரிய டைரக்டர், தான் சொன்னதுதான் நடக்க வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. அந்த படத்திற்கான பாடல்களை, இசையை அனிருத்திடம் கொடுத்து விட்டார் சங்கர். இது இப்படி இருக்க, சமீபத்தில், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியன் 1 ரீரிலீஸ் ஆகி தியேட்டர்களில் சக்கைப்போடு போட்டு கொண்டிருக்கிறது. தியேட்டர்களில் வெடி வைத்து கமலின் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிரபல டிவி நடிகர்களும் பல நட்சத்திரங்களும் மறுபடியும் சங்கர், AR ரஹ்மான், கமல்ஹாசன் கூட்டணியில் வந்த இந்தியனை ரீரிலீஸில் போய் பார்த்து ரசித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொண்டாடும் வகையில் அதில் ரஹ்மான் கொடுத்த அந்த சூப்பர் ஹிட்டான பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்மால் இன்றும் மறக்க முடியாதவை. படத்தின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு தன்மையோடு செதுக்கி இருப்பார் சங்கர். அதற்கு ஏற்ப ஒவ்வொரு பாடலையும் வடிவமைத்து, ஒவ்வொரு இசையை, அதற்கான ஒவ்வொரு பாடலையும் அதற்கான இசையையும் செதுக்கி வடிவமைத்திருப்பார் AR ரஹ்மான். படத்தின் 2ஆம் நாயகியாக வருகின்ற ஊர்மிளா ஒரு மாடலிங் பெண்மணியாக வருகிறார். அதற்காக அவர் போடப்பட்ட அந்த பாடல்தான் துக்கடான்னு நாங்க உடை போட்டா, துக்கடான்னு நீங்க எடை போட்டா, தடா உனக்கு தடா என்கின்ற பாடல். அந்த பாடலுக்கான பிக்சரைசிங் பார்த்தீர்கள் என்றால், அதாவது மிக அழகு போட்டியை போல, ஒரு உடை அலங்கார போட்டியை போல மிக அழகாக, மிக அசத்தலாக இருக்கும் அந்த பாடல் காட்சி. டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா என்கின்ற பாடலில் முதல் முறையாக கங்காரு மற்றும் பல மிருகங்களுக்கு நடுவே அந்த பாடலை எடுத்திருப்பார். காரணம், அந்த படத்தில் கதாநாயகியான மனிஷா கொய்ராலா ஒரு மிருகவதையை எதிர்க்கின்ற ப்ளூ கிராஸில் இருக்கின்ற ஒரு பெண்மணி. அதனால்தான் அந்த மிருகங்கள், அழகான மிருகங்களை இந்த பாடலுக்கு நடுவே தவழ விட்டு மிக அழகாக அந்த பாடலை அமைத்திருப்பார். மாயா மச்சந்திரா மச்சம் பார்க்க வந்தாயா என்கின்ற அந்த பாடல் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கும் கமலை பல வடிவங்களில் கொண்டு வந்து கிராஃபிக் செய்து அந்த பாடலின் உச்சத்தை கொண்டு போயிருப்பார் சங்கர். அந்த அளவுக்கு அந்த பாடலை AR ரஹ்மானும் சங்கரும் சேர்ந்து அருமையாக, அசத்தலாக வடிவமைத்திருப்பார்கள். குடும்பமே சேர்ந்து கொண்டாடும், குடும்பத்துடன் ஆன ஒரு மெலடி தான் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு என்ற அந்த பாடல். ஒவ்வொரு வரியும் அந்த குடும்பத்தின் சூழலும், குடும்பத்துக்குள் இருக்கிற அந்த பாசமும், அவர்களுக்குள் இருக்கிற அந்த அன்பும் அப்படியே வெளிப்பட்டிருக்கும் அந்த பாடலிலும், பாடல் காட்சியிலும். அந்த அளவுக்கு அசத்தலாக அந்த பாடலை இனிமையாக ரஹ்மான் போட, அந்த காட்சியை, அந்த பாடலை அந்த அளவுக்கு காட்சிப்படுத்தி இருப்பார் சங்கர். SPB பாடிய கப்பலேறி போயாச்சு என்கின்ற பாடல் ஒரு இன்று வரையும் பார்த்து ரசித்து பிரமித்து போக அளவில் உருவாக்கியிருப்பார். அதன் காட்சிப்படுத்தலை செய்திருப்பார் சங்கர். அதாவது அந்த பாடலின் முடிவில்
சாரே ஜஹான்சி அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்கின்ற அந்த பாடலை, இந்தியாவின் முதல் தேசிய கீதத்தை இசையிலேயே சொல்லியிருப்பார் ஏ.ஆர். ரஹ்மான். அவர் இசையிலேயே சாரே ஜஹான்சி அச்சா பாடலை மெட்டை போட்டுக்கொண்டிருக்கும் போது திரையின் காட்சியில் ஒவ்வொரு மாநிலத்திலும், அதாவது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆணும் பெண்ணும் எந்த மாதிரி உடையை அணிகிறார்கள் என்பதை சொல்லும் விதமாக கமலஹாசனும் சுகன்யாவும் ஒவ்வொரு மாநிலத்தின் உடையை அணிந்து அந்த சாரே ஜஹான்சே அச்சா மெட்டில் நடுவே அந்த மெட்டு முடிகிற வரை இந்த இந்திய மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திற்குமான அந்த தேசிய உடையை அணிந்து அந்த பாடலுக்கு இன்னும் ஒரு மெருகேற்றி இருப்பார்கள். இப்படி இந்தியன் ஒன்னில் அசத்தலான பாடல்கள், அசத்தலான காட்சி அமைப்புகள் கொண்டிருந்தது. அதெல்லாம் இந்தியன் டூவில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், அதே போல பாடல்கள், அதே போல கதை அமைப்பு இருக்காதுங்கிறது வேறு. ஆனால் இந்தியன் டூவில் காதுக்கினிய, அதாவது மென்மையான அல்லது ஒரு ஆக்ரோஷமான பாடல்கள் என்று ஒரே ஒரு பாடல் தான் இருக்கிறது. மெலடி பாடல் என்று இல்லை. ரசிக்கும்படியாக காட்சிகளோ காட்சிப்படுத்தலோ பாடல்களோ இல்லை என்றுதான் கமலுடைய ரசிகர்கள் அந்த ஆடியோவை கேட்டுவிட்டு, அனிருத் போட்ட இந்தியன் டூவுக்கு போட்ட ஆடியோவை கேட்டுவிட்டு மிகவும் கொதித்து போய் திட்டிக் கொண்டு சுற்றுகிறார்கள். அனிருத்தை கழுவி கழுவி ஊற்றுகிறார்கள். அதாவது இந்தியன் ஒன்றுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் போட்ட இசை இந்தியன் ஒன் படத்தின் வெற்றிக்கு பெரும் உதவியாக இருந்தது. இந்தியன் டூவுக்கு அனிருத் போட்ட இசை அந்த படத்தின் தோல்விக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று கமலஹாசனின் ரசிகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஷங்கர் ஏ.ஆர். ரஹ்மானை விட்டுவிட்டு அனிருத்தை அந்த இசையமைக்க வைத்து தனக்குத்தானே சூன்யம் வைத்துக் கொண்டார் என்றும் கமலின் ரசிகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.